பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய புவன் சங்கர், ஸ்டாலின் ராஜாங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வாழ் ஆய்வு மாணவர்கள், குறிப்பாக பிரபு, ஜெகதீஷ், பிரகாஷ், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்து என்னுடைய ஒரு சின்ன உரையை ஆரம்பிக்கலாம் என்று அயோத்திதாசர் ஆய்வுகள் அப்படிங்கிற ஆங்கிலத்துல அயோத்திதாசர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அயோத்திதாசர் ஆய்வுகள்னு ஒரு தனியான ஒரு பிரிவு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தில் கூட சொல்லக்கூடாது, உலகளாவிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்து கடந்த 20 வருடங்களில் 25 வருடங்களில் நான் 2000க்கு அப்புறமாக சொல்கிறேன். அதாவது அயோத்திதாசர் சிந்தனைகள் அப்படிங்கிற அந்த புத்தகம் வெளிவந்ததுக்கு அப்புறமாக உலக அளவுல ஒரு 30 to 40 முனைவர் பட்டங்கள் அயோத்திதாசரை பற்றி செய்யப்பட்டிருக்க. அதுல ஒரு 10-15 இதற்காவது நான் 15 முனைவர் பட்டத்திற்காவது நான் நேரடியாக புறநிலை தேர்வாளராகவோ அல்லது ஒரு சூப்பர்வைசராகவோ இருந்திருக்கேன். தமிழ்ல ஒரு 20 ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மற்றபடி உங்களுக்கு மிக முக்கியமாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும், ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலையும், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலும் வெவ்வேறு துறைகளில் அயோத்திதாசர் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதனால அயோத்திதாசரை பற்றி அல்லது அயோத்திதாசர் பெயரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நிகழ்த்தப்படுகிற ஆய்வுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தனியான ஆய்வு துறையாக அது இன்றைக்கு உருமாறி இருக்கிறது. அது ஒரு தனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லணும். தமிழ் பௌத்தம் பற்றி பேசக்கூடியவர்கள் அல்லது தமிழ் தேசியம் பற்றி பேசக்கூடியவர்கள், பௌத்தம் பற்றி பேசக்கூடியவர்கள், பிராமணியம் பற்றி பேசக்கூடியவர்கள், இது எல்லாமே அயோத்திதாசர் அப்படிங்கிற ஒரு மைய புள்ளியில் சந்திக்கிற ஒரு வழிமுறையை நாம இந்த 25 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஸ்டாலின் ராஜாங்கத்துடைய இந்த புத்தகம் எந்த இடத்துல நிக்குது அப்படிங்கிறது தான் நாம இந்த புத்தகத்தை பற்றி மதிப்பிடுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை. இப்ப ஸ்டாலின் ராஜாங்கத்துடைய இந்த புத்தகம் நான் தொடர்ச்சியாக ஸ்டாலின் ராஜாங்கம் அயோத்திதாசர் பற்றி பேசுவது, எழுதுவது அத்தனையும் தொடர்ந்து கவனித்து வந்திருக்கிறேன். அதுல இந்த புத்தகம் எனக்கு மிக முக்கியமாக ஒரு செய்தியை அல்லது ஒரு புதிய விஷயத்தை தொட்டிருப்பதாக நான் கருதியது என்ன என்றால், அயோத்திதாசருடைய எழுத்துக்கள் ஏறக்குறைய ஒரு 100-120 வருடங்களுக்கு முன்னால் அவரால் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் 2000 ஒரு தொகுப்பாக கொண்டு வரும் பொழுது நாங்கள் எதையெல்லாம் செய்ய முடியாமல் போயிருந்ததோ அல்லது எதையெல்லாம் செய்வதற்கான கால அவகாசம் இல்லாமல் இருந்ததோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிற ஒரு துணியை ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய ஒரு புத்தகத்தில் பார்க்கிறோம். அது ஒரு பதிப்பு நூல் அல்லது ஒரு தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்றோம். அலோசியஸ் அந்த ஒரு 7 வருடங்கள் தமிழன் இதழில அயோத்திதாசர் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து ஒரு பெரிய தொகுப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத 1994 இருந்து 98 வரைக்கும் அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுது அது நிறைய பேரை சென்னையில போய் சந்தித்து, அதுவும் குறிப்பாக ஆணைமுத்து மாதிரியான நபர்களுடைய உந்துதல் அவருக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை சந்தித்து இந்த புத்தகங்களுடைய அடிப்படையான தமிழன் இதழ்களை பெற்று கொண்டு வந்த பொழுது மிக முக்கியமான ஒரு நெருக்கடியாக என்ன இருந்தது அப்படின்னா, இதை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறது. ஏன்னா அத்தனை பெரிய பக்கங்கள் இன்றைக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை. அன்னைக்கு அது ஒரு 1600 பக்கங்கள், ஒவ்வொரு தொகுதியும் 800 பக்கங்கள். அந்த புத்தகத்தை பார்த்தாலே தெரியும் அது படிக்கக்கூடாதுன்னே பிரிண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். இன்னைக்கு யோசித்து பார்த்தா, ஏன்னா மேல மார்ஜின் கிடையாது, கீழேயும் மார்ஜின் கிடையாது, சைட்லயும் மார்ஜின் இருக்காது. அவ்வளவு போட்டும் அது 800 பக்கத்துக்கு சேர்ந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல பெரிய புத்தகங்கள் எல்லாம் வரல.
பெரிய நாவல்கள்லாம் அப்போ யாரும் எழுதல. அது தமிழர்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய புத்தகமா அப்படிங்கிற ஒரு மலைப்பு இருந்தது. அதற்கு முன்னாடி இருந்த, இதுக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரே ஒரு தொகுப்பு நூல் என்ன அப்படின்னா ஈவேரா பெரியார் சிந்தனைகள் மட்டும். பெரியார் சிந்தனைகள்லயும் எழுத்து பெருசு பெருசா தான் இருக்கும். அதனால அதை கூட நீங்க வந்து இதோட ஒப்பிட முடியாது. இப்ப இவ்வளவு பக்கங்கள், இது வந்து சாதாரணமா நிதானமாக ஒரு ஒரு புத்தகம் மாதிரி அதை வந்து போட்டிருந்தா அது ஒரு 3000 பக்கத்துக்கு வந்திருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய பக்கங்கள் புத்தகத்தை வெளியிடுவதற்கான நிதி உதவியும் அப்போ கிடையாது. அதனாலதான் இதை வந்து அவசர அவசரமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடி இருந்தது. அதற்கான நிதி உதவி எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்பதான் ஒரு நாட்டார் வழக்காட்சிகள் ஆய்வு மையத்துல அது வந்து இன்னைக்கு வெளிப்படையாவே சொல்லலாம், அது வந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்த பணத்துல இருந்து தான் அது கொண்டு வரப்பட்டது. ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் அதுக்குன்னு பணங்கள்லாம் ஒதுக்கி இருந்தது. அப்ப இதுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு விளக்கத்தை, எது எப்படி நாட்டார் வழக்காட்சிகள் துறை அயோத்திதாசர் புத்தகத்தை கொண்டு வருவது அப்படின்னு நாட்டுப்புறவியலாளர்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளா இருந்துச்சு. நாட்டுப்புறவியலுக்குன்னு கொடுத்த பணத்தை வந்து நீங்க எப்படி அயோத்திதாசருக்கு செய்யலாம் அப்படின்னு. அயோத்திதாசர் நாட்டுப்புறவியலை வேறொரு மாதிரியாக விளக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே வேறு மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை விளக்குவதற்கு ஒரு பெரிய கட்டுரைலாம் எழுத வேண்டியிருச்சு. அது என்னன்னா, தமிழ் நாட்டுப்புறவியலுக்கு தந்தை தான் அயோத்திதாசர் தான் அப்படின்னு. ஏன்னா உண்மைதான் அது. இது ஏன்னா அந்த நேரத்துல நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற யோசனையே இல்லை. முதல்ல இதை வந்து நாட்டுப்புற வழக்காறுகளை ஆய்வுபூர்வமாக தொட்டு காட்டியவர் அயோத்திதாசர் தான். அவர்கிட்ட ஒரு முறையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இவ்வளவு சமாதானங்கள் சொல்லிதான் அதை வந்து அந்த நெருக்கடியில கொண்டு வந்தது. ஆனா உண்மையில என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, அதற்கு ஒரு செம்பதிப்பு தேவைப்பட்டிருந்தது. ஒரு கிளாசிக்கல் எடிஷன் தான் அதை செஞ்சிருக்கணும். ஏன்னா அயோத்திதாசர்ங்கிறதே யாருக்கும் தெரியாது. இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா, அவர் என்ன எழுதுகிறார், எந்த சூழல் அப்படிங்கிறது, அந்த சூழலை தாண்டி நம்ம வேறு பக்கத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா அவர் மாதிரியான ஒரு பௌத்த சிந்தனையாளர் அப்படிங்கிற அந்த மரபு வந்து அவருக்கு பின்னாடி பெருசா மேல எழுந்து வரவில்லை. ஒரு பௌத்தம் சம்பந்தமான ஒரு அறிவுபூர்வமான உரையாடல் அல்லது இப்படி ஒரு உரையாடல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ் அறிவுலகத்துக்கு தெரியாது அன்னைக்கு. இப்ப பௌத்த உரையாடல் இல்லை. அதே நேரத்துல இதே மாதிரி இவர் வந்து ஒரு அடித்தள மக்கள் மத்தியில இருந்து அல்லது ஒரு தலித்திய பார்வையை கொண்டிருந்தவரா அப்படின்னா, தலித்திய பார்வை அவர்கிட்ட இல்லை. தலித் அப்படிங்கிற அந்த யோசனை எல்லாமே பின்னாடி இன்னும் 1980களில் தான் தமிழுக்கே அறிமுகமாகுது. அம்பேத்கருக்கு பின்னாடிதான் தலித்துங்கிற விஷயத்தை ஒரு பெரிய ஒரு அரசியல் ஆயுதமாக அவர் அம்பேத்கருடைய வழி வந்தவர்கள் எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப தலித்துங்கிற அந்த டயலாக்குள்ளேயும் வரல. இந்த நேரம் தான் அயோத்திதாசரை ஒரு தமிழ் இலக்கியங்களை மறுவாசிப்பு செய்தவர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, தமிழ் இலக்கிய வரலாற்றுல அயோத்திதாசருக்கு இடமே இல்லை. ஏன்னா அயோத்திதாசர் அந்த விஷயத்தை ஸ்டாலின் தன்னுடைய புத்தகத்துல பேசுறாரு. அவர் புறநானூற்றை மறுக்கக்கூடியவராக இருக்கிறார். புறநானூற்றை மட்டும் இல்ல, அவர் 11 மேல் கணக்குன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே மறுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன் இது 11 மேல் கணக்கு மறுக்கிறாருன்னா, அவர் 11 கீழ்கணக்கு தான் தமிழினுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கண அல்லது அற நீதி நூல்கள். அதாவது தமிழர்கள் வந்து அற உணர்வு உள்ளவர்கள் அப்படிங்கிறதுல அயோத்திதாசர் ரொம்ப தீவிர நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால இந்த தொகை நூல்களை எல்லாம் மேல் கணக்குன்னு நம்ம இன்னைக்கு சொல்ற அந்த 18 நூல்களையும் அவர் வந்து முற்றிலுமாக மறுக்கக்கூடியவராக இருக்கார். அதனால தமிழ் இலக்கிய வரலாற்றிலையும் அயோத்திதாசரை கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியல. அன்னைக்கு இருந்த டயலாக்ஸ் எல்லாம் இப்பதான் தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்கு, அதுக்கப்புறம் தலித்தியம் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்கு, அல்லதுக்கு அம்பேத்கரியம் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்கு, பௌத்தம் அப்படிங்கிற டயலாக் தமிழ்ல கிடையவே கிடையாது அந்த நேரத்துல. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டப்ப, இதை உடனடியாக இதை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவசரமாக கொண்டு வரப்பட்ட தொகுப்பு தான் அது. ஆனா உண்மையிலே அயோத்திதாசருக்கு என்ன செய்திருக்கணும் அப்படின்னா, ஒரு செம்பதிப்பு கொண்டு வந்திருக்கணும். அந்த செம்பதிப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், அயோத்திதாசர் சின்னதாக தமிழ் இதழ்கள்ல எழுதுகிற ஒவ்வொரு கட்டுரைக்குமான சமகாலத்துல யாரெல்லாம் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாங்கிறத அடிக்குறிப்புகளாவது நீங்க வந்து சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கான நேரம் இல்லை, அதுக்கான கால அவகாசமும் இல்லை. அதுக்கான கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் அது வந்து 2026 அது வந்து வெளிவந்திருக்குமானா அயோத்திதாச சிந்தனைகள் வந்திருக்காது.
ஏன்னா அதுக்கான வரலாற்று பின்புலத்தையும் அந்த சமகாலத்தில் எழுதி கொண்டிருந்தவர்களுடைய எழுத்துக்களையும், ஏன்னா பாரதிக்கு பதில் சொல்கிறார் அயோத்திதாசர். இந்து பத்திரிகையில வந்த ஒவ்வொரு செய்திக்கும், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் பற்றி ஏதாவது ஒரு சின்ன செய்தி வந்திருந்தாலும் அதுக்கு பதில் சொல்றாரு. வஉசியுடைய சுதேசி கப்பல் இயக்கத்தை பத்தி இதுல வந்து விமர்சனம் இருக்கிறது. ஆனா அந்த சைட்ல இது எதுவுமே இல்லை. பாரதி அயோத்திதாசரை வந்து ஒரு ஆள் இருந்தார் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸை எங்கேயுமே காணும். வஉசியை பற்றி அயோத்திதாசருக்கு இருக்கிற விமர்சனம் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனம். ஆனா வஉசியினுடைய எழுத்துக்கள் எங்கேயுமே இல்லை. இந்து பத்திரிகையில இது ஒரு டயலாக் நடந்ததா எந்த தோற்றமும் இல்லை. அப்ப இப்படி இருக்கிற சூழல்ல அயோத்திதாசர் தனியாக ஒரு பக்கம் இதை அவ்வளோத்தையும் விமர்சித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அவர் காலகட்டத்துல தொடர்ச்சியாக இந்த புதிய நூல்களை எல்லாம், அதாவது சங்க இலக்கிய நூல்களாக இருக்கட்டும் அல்லது திருக்குறளாகட்டும், அதை வந்து தொடர்ந்து பதிப்பிக்கிற வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி அயோத்திதாசர் கருத்து தெரிவிக்கிறார், விமர்சிக்கிறார், கண்டனம் தெரிவிக்கிறார். எப்படி எப்படியெல்லாம் நீங்க வந்து திருப்பி வேலைகளை செய்கிறீர்கள்னு. அப்ப இந்த கட்டுரைகளை மட்டும் நீங்க வாசிச்சு அயோத்திதாசருடைய ஸ்காலர்ஷிப்பை முழுசா புரிஞ்சிக்க முடியாது. அயோத்திதாசர் ஒரு நந்தன் பற்றியோ அல்லது வள்ளுவர் பற்றியோ திருவள்ளுவர் பற்றியோ அல்லது அகத்தியர் பற்றியோ அல்லது நாயனார் பற்றியோ ஒரு கட்டுரையை எழுதுகிறார் என்றால் சமகாலத்துல அது பற்றியான ஒரு உரையாடல் மற்ற எல்லா இடத்துலையும் வெவ்வேறு பகுதிகளில் அதை தொகுத்து எழுதினவர்கள் அல்லது அதுக்கு உரை எழுதுகிறவர்கள் அல்லது பதிப்பிக்கிறவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர் எதிர்வினையாக தான் இதை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த எதிர்வினை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சமகாலத்துல என்ன உரையாடல்கள் நடந்திருக்குங்கிறத நீங்க காட்டினாதான் அயோத்திதாசர் சிந்தனைகள் அப்படின்னு சொல்ற அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு முழுமையாக விளங்கும். அதனால அதுக்கு ஒரு செம்பதிப்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நிறைய பேர் சொல்லிட்டே வந்தோம். ஸ்டாலினுடைய இந்த புத்தகம் அதை முயற்சி செய்திருக்கிறது. சில கட்டுரைகளை எடுத்துக்கொண்டு அவர் பேசும்போது சமகாலத்துல என்னென்னலாம் நடந்ததுன்னு பேச ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு விதத்துல இது வந்து இன்னொரு விதமான அயோத்திதாசர் ஸ்காலர்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, அயோத்திதாசர் ஆய்வுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆய்வுகள்ல இன்னொரு ஒரு அயோத்திதாசருடைய ஒரு கட்டுரைகளுக்கான ஒரு என்சைக்ளோபீடியா தயாரிக்கிற மாதிரியான ஒரு தேவையை ஸ்டாலினுடைய இந்த புத்தகம் தொட்டு காட்டுகிறது அப்படிங்கிறத, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது அப்படிங்கிறத நான் வந்து இது பார்க்கிறேன். அப்ப ஸ்டாலினுடைய இந்த புத்தகம் செய்ய ஆரம்பித்திருக்கிற வேலை வந்து ரொம்ப பெரிய வேலை. அயோத்திதாசரை வரலாற்று பூர்வமாக ஒரு இடத்துல பிக்ஸ் பண்றது. அயோத்திதாசர் நிறைய பேரை பிக்ஸ் பண்றாரு வரலாற்றுல. ஆனா அயோத்திதாசரை ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா, வரலாற்றுல அவருடைய பங்கு என்ன, அவர் என்ன பேசினார், அவர் என்ன சொன்னார். அயோத்திதாசர் வந்து மறக்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றோம், அதுல நியாயங்கள் இருக்கு தொடர்ச்சியாக. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் எந்தெந்த எதிர்வினைகளை எல்லாம் மாற்றுகிறாரோ அதற்கு அந்த பக்கத்துல இருந்து மறுமொழிகளே இல்லை. ஒரே ஒரு மறுமொழி எங்கிருந்து வந்திருக்கிறதுன்னு கேட்டா திருவிக்காவுடைய நாட்குறிப்புல தான் இருக்கு. திருவிக்கா வந்து அவரை வந்து அவருடைய கூட்டங்களில் நேரடியாக புகுந்து தகராறு விளைவித்த நபர், அதை எழுதுறாரு, திருவிக்காவே எழுதுறாரு. இந்த நேர்மை வந்து திருவிக்காட்டுல தான் இருக்கு, அவருடைய நாட்குறிப்புல தான் இருக்கு. அயோத்திதாசரும் சிங்கரவேலரும் லட்சுமி நரசும் 3 பேர் உட்கார்ந்து அரை கூட்டங்கள் நடத்துறது நிறைய நடந்திருக்கு. இது மூன்று ட்ரியோ இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்பினேஷன். சிங்கரவேலர் மார்க்சிய பின்புலத்துல இருந்து பேசக்கூடியவர். அயோத்திதாசர் நிறைய விஷயங்களை பேசுறாரு. டார்வினை பத்தி எல்லாம் கட்டுரை எழுதியிருக்காரு அயோத்திதாசர். மனித குரங்கில இருந்து மனிதன் தோன்றினானா அப்படிங்கிறது ஒரு கட்டுரை இருக்கு. அப்ப இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இது 3 பேரும் சேர்ந்த லட்சுமி நரசு இன்னொரு விதமான பௌத்தத்தை வந்து உங்களுக்கு வந்து முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார். லட்சுமி நரசனுடைய இந்த எசன்ஸ் ஆஃப் புத்திசம் அம்பேத்கருக்கு பௌத்தத்தை மீது நாட்டம் ஏற்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணியாக இருந்ததுன்னு சொல்றோம். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகம். லட்சுமி நரசு ஆங்கிலத்தில் எழுதின புத்தகம். அப்ப இந்த 3 பேருடைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து அரை கூட்டங்கள் தொடர்ந்து நடந்திருக்கிறது. இந்த அரை கூட்டங்களில் திருவிக்கா மாதிரியான அந்த நேரத்துல அவர் வந்து ஒரு இளைஞர், திருவிக்கா மாதிரியான நபர்கள் உட்புகுந்து கேள்விகள் கேட்டு அரை கூட்டங்களை ஒரு கலைபரமா மாத்துறது, அல்லது நம்மளுடைய பழைய சிறுபத்திரிகை கூட்டங்கள் மாதிரி ஒரு அடிவிதி தகராறு வரைக்கும் போகாத விவாத மேடைகளாக மாற்றுவது அப்படின்னு இது திருவிக்காவே குறிப்பிடுறாரு. இப்ப திருவிக்காட்டிலிருந்து தான் நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான எதிர்வினை வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. மற்ற யாரும் வந்து அயோத்திதாசரை ஒரு பொருட்டாக மதித்து பதிவு செய்த மாதிரி தெரியல.
ஆனா அவங்க அவ்வளவு பேருக்கும் இவர் தொடர்ச்சியாக எதிர்வினை ஆற்றி கொண்டே இருக்கிறார். அப்ப இந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் நீங்க அந்த தொகுப்புல அயோத்திதாசர் சிந்தனைகள்ங்கிற தொகுப்பை அது சேர்க்கும் போதுதான் அந்த தொகுப்பு முழுமையடையும். அதனாலதான் அது ஒரு செம்பதிப்பு தேவை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த செம்பதிப்புக்கான வேலையை ஸ்டாலின் ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது எனக்கு இந்த புத்தகத்துல தெரியுது. அதே நேரத்துல இப்ப ஏன் அயோத்திதாசர் புறநானூற்றை மறுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, புறநானூருக்கு யார் யாரெல்லாம் உரையை எழுதினார்கள், அந்தந்த நேரத்துல அது எப்படி உருவாக ஆரம்பிச்சது, யார் கண்டுபிடிச்சாங்க, எங்க இருந்து உருவானது, இதையெல்லாம் பார்த்து அயோத்திதாசர் என்ன மாதிரியான முடிவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் அந்த அயோத்திதாசரை சுற்றி நடந்த விஷயங்களை கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார், அல்லது ஒரு விவரிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில இந்த புத்தகம் எனக்கு கவர்ந்த ஒரு விஷயம் இது ஒரு அயோத்திதாசர் என்சைக்ளோபீடியாவுக்கான ஒரு முயற்சியாக, ஒரு முன்மாதிரியாக இது தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதுல 2-3 விஷயங்கள் ஸ்டாலின் அது சிந்தை மொழி அப்படிங்கிறதுல 3 கருத்தாக்கங்களை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார். ஒண்ணு அவருடைய தொன்மமாக்கல், இன்னொன்று அதை என்ன பேர் சொல்றார் அப்படின்னு கேட்டா திரிபு அப்படிங்கிறது, இன்னொன்று பூர்வம் சமீபம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை சொல்றார். இந்த தொன்மமாக்கலும் பூர்வம் சமீபமும் திரிபும் மையமாக எதை வைத்திருக்கிறதுனா அயோத்திதாசர் பௌத்தத்தை பற்றி என்ன மாதிரியான கருத்தாக்கங்களை தன்னுள்ளே வைத்திருக்கிறார். அயோத்திதாசருடைய பௌத்த உரையாடல்கள் அல்லது பௌத்த பேச்சுகள் அல்லது பௌத்த எழுத்துக்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது அல்லது எவ்வாறு விளங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லும் போது, எங்கிருந்து இந்த பௌத்தம் கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நமக்கு நிறைய அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அது தமிழை தாண்டிய ஒரு கலோனியல் பீரியட், கலோனியல் டிஸ்கோர்ஸுக்குள்ள அயோத்திதாசர் மிக முக்கியமான நபராக உலா வந்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பௌத்தம் ஒரு காலனிய உருவாக்கமாக அந்த காலகட்டத்துல செய்ய ஆரம்பிக்கப்பட்டதை நம்ம தியோசபிக்கல் சொசைட்டில மிக முக்கியமாக உங்களுக்கு மேடம் பிளாவர்ஸ்கியும் சரி, அதுக்கப்புறம் கர்னல் ஆல்காட்டும் சரி, இவங்க 2 பேரும் பௌத்தத்தின் வேர்களை தேடி மிக முக்கியமான ஒரு பயணத்தை மேற்கொண்டதை நம்ம வரலாற்று பூர்வமாக தெரிந்து கொள்கிறோம். இவங்க 2 பேருடைய நேரடியாக தொடர்பில் இருந்தவர் அயோத்திதாசர். அயோத்திதாசரை எழுதுறாரு, ஆல்காட் பத்தி தொடர்ச்சியாக எழுதுகிறார். ஆல்காட்டினுடைய நாட்குறிப்பும் நமக்கு கிடைக்குது, அவருடைய ஞாபகம் மெமோயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்குறிப்புகளும் கிடைக்கிறது. மேடம் பிளாவர்ஸ்கியுடைய எழுத்துக்களும் நமக்கு கிடைக்கின்றன. ஆல்காட்டினுடைய நாட்குறிப்புகள்ல ஒரு 5 வரி அயோத்திதாசரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 வரி என்ன சொல்கிறது என்றால், அயோத்திதாசர் அப்படிங்கிற பெயரை சொல்லல, தமிழகத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அல்லது பிற்படுத்த தீண்டதகாத சமூகத்தை சார்ந்த சிலர் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் நாங்கள் வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே பௌத்தர்களாக இருந்தோம் என்று என்னிடம் தகவல் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு 4-5 வரி எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவுதான். ஆல்காட்டில் அயோத்திதாசர் பத்தி வேற எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. ஆனா இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, அயோத்திதாசர் கிளைம் பண்ற அந்த பூர்வ பௌத்தம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஆல்காட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த நேரத்துல பௌத்தம் சம்பந்தமாக என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்தன அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப முக்கியமா ஓரியண்டலிசம் அண்ட் ரிலீஜியன் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஸ்டீஃபன் கிங்னு ஒருத்தர், ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் ஸ்காலர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஓரியண்டலிசம் அண்ட் ரிலீஜியன் அப்படின்னு. அந்த ஓரியண்டலிசம் அண்ட் ரிலிஜியன் அந்த புத்தகம் எதை சொல்லுகிறது அப்படின்னா, இந்தியாவில எப்படி வேதம் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்தியாவில் சமஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த மொழியினுடைய புனிதம் அல்லது பூர்வம் அல்லது அதனுடைய தொன்மம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அல்லது பௌத்தம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, இந்து மதம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, பிராமணிய மேலாண்மை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத விவரித்து போகிறது அந்த புத்தகம், ஓரியண்டலிசம் அண்ட் ரிலிஜியன் ஒரு புத்தகம். அதுல பௌத்தம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பேசும்போது, அந்த ஸ்டீஃபன் கிங் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். அனகாரிகா தம்மபாலா, அதுல ஆல்காட்டெல்லாம் பேசுறாரு, மேடம் பிளவர்ஸ்கிலும் பேசுறாரு. அனகாரிகா தம்மபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த பிட்சு. அவங்க ஆல்காட்டுடைய ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஆல்காட்லயும் அனகாரிகா தம்மபாலா பத்தி பேசுறாங்க.
அனகாரிகா தம்மபாலா ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அந்த நேரத்துல. என்ன விமர்சனத்தை முன்வைத்தார் அப்படின்னா, அந்த நேரத்துல அவர் மிக தீவிரமாக வில்லேஜ் புத்திசம் அப்படிங்கிற ஒண்ண மறுத்தார் அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்துல வில்லேஜ் புத்திசம் அப்படின்னு சொல்றாங்க. அது தமிழ்ல சொல்லலாம் நாட்டுப்புற பௌத்தம் தான். கிராமப்புற பௌத்தம் அப்படிங்கிறது நாட்டுப்புற பௌத்தம். ஆனா அந்த கிராமப்புற பௌத்தத்தை யார் சொன்னாருங்கிற அந்த புத்தகத்துல எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. நாட்டுப்புற பௌத்தத்தை யார் சொன்னாருங்கிற ரெஃபரன்ஸும் கிடையாது. ஆனா அனகாரிகா தம்மபாலா என்ன செய்யறாரு அப்படின்னா, பௌத்தத்தின் சீரழிந்த வடிவம் தான் இந்த வில்லேஜ் புத்திசம் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஏன் இந்த உரையாடல் திடீர்னு எங்க இருந்து இது கிளம்புது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த நேரத்துல உங்களுக்கு ஆல்காட் மாதிரியானவர்களும் பிளாவட்ஸ்கி மாதிரியானவர்களும் என்ன மாதிரியான பௌத்தத்தை இங்கே கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பௌத்த கண்டுபிடிப்புக்கு மிக முக்கியமாக அவர்களுக்கு உதவியவர்கள் யாருன்னு கேட்டா பிராமணர்களாக தான் இருந்தாங்க. அப்ப பிராமணர்களுடைய இந்த பௌத்தத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது ஸ்டீவன் கிங் ரொம்ப தெளிவா அந்த ஓரியண்டலிசம் எவ்வாறு வேலை செய்தது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராமணர்கள் மிக முக்கியமாக இந்த பௌத்தத்தை பிராமணருக்கு எதிரான மதமாக இங்கே சித்தரித்தார்கள். அவங்க வேதத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, பௌத்தத்தை என்ன சொன்னார்கள் அப்படின்னா, வேதத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மதத்துல மிக முக்கியமான மதம் அல்லது ஒரு உரையாடல் என்ன அப்படின்னா பௌத்த உரையாடல் அப்படிங்கிறதா கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு பக்கம் வேதத்தினுடைய தொன்மம் பிராமணர்களால் யாருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஐரோப்பிய தியாசபிகல் சொசைட்டி, ஐரோப்பிய காலனிய ஆய்வாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த தொன்மம் அறிமுகப்படுத்தப்பட்ட அதே நேரத்துல அவங்க பௌத்தத்தையும் அறிமுகப்படுத்துகிறார்கள். பௌத்தத்தை என்னவாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படின்னா வேதத்திற்கான மறுமொழியாக அறிமுகப்படுத்துகிறார்கள். இதை ஸ்டீவன் கிங் ரொம்ப தெளிவாகவே குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, இங்க இந்தியாவில பௌத்தம் மாதிரியான ஒரு மதத்தை காலனிய ஆட்சியாளர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை, காலனிய ஆய்வாளர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. அவங்க ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு நாட்டை தான் இந்தியாவில எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த பகுதியில பேசக்கூடிய மக்கள் அல்லது எந்த பகுதியில வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய மொழிக்கு பேச்சு வடிவம் இருக்கும், எழுத்து வடிவம் நாம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய பாரம்பரியமான எழுத்து வடிவம் இருக்கு, மூலமுடையா அல்லது வண்டி வண்டியா ஓலைச்சுவடிகளை குவிப்பார்கள் அப்படின்னு காலனி ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப காலனி ஆட்சியாளர்கள் இதை எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ஓலைச்சுவடிகளிலும் என்ன இருப்பதாக அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு பெரிய தத்துவ மரபு இருப்பதாக முன்வைக்கப்பட்டது. இதை நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப காலனியத்திற்கு பெரிய நெருக்கடி என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டா, ஐரோப்பிய தத்துவ மரபை விடவும் பழமையான ஒரு தத்துவ மரபு இந்தியாவில இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் எப்படி ஜீரணிக்க விரும்பினார்கள் அப்படிங்கிறதுதான் காலனியத்துக்கு இருந்து மிக முக்கியமா. இந்தியாவை எதிர்கொள்ளும் போது காலனிய ஆட்சியாளர்களும் சரி காலனிய ஆய்வாளர்களும் சரி எதிர்கொண்ட பெரிய சிக்கல் இதுதான். அதாவது ஐரோப்பியர்கள் நாகரீகம் அடைவதற்கு முன்பே இங்க ஒரு பெரிய தத்துவ மரபு ஏராளமான தத்துவ உரையாடல்கள் நடந்தது அப்படிங்கிறத எப்படி ஒரு வரலாற்றில் எழுதுறது? ஐரோப்பிய மேட்டிமைவாதம் இதை ஜீரணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க கண்டுபிடிச்சதுதான் மேக்ஸ் முல்லர் முக்கியமானவர். மேக்ஸ் முல்லருடைய ஒரு பெரிய நெருக்கடியே இதுதான். அதுலதான் அவர் ஆரியனைசேஷனை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரியனுடைய சுப்பீரியர் ரேஸ்ங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்த பிராமணர்கள் எங்கிருந்து வந்திருக்க முடியுங்கிறத அவர் ஒரு இந்தியனிஸ்ட் தியரி அல்லது சோலார் தியரி எல்லாம் பேச ஆரம்பிச்சு அவர் மத்திய பகுதியிலிருந்து இங்க ஒரு பூர்வ காலத்துல இங்க வந்த ஆரியர்கள் தான் இவங்களுக்கு இந்தியர்களுக்கு இந்த சமஸ்கிருதத்தையும் சரி இல்ல மத்த மொழிகளையும் சரி அல்லது மத்த தத்துவ மரபுகளையும் சரி இங்க சொல்லி கொடுத்தாங்க. சோ இவங்க யாரு அப்படின்னா இவங்க பூர்வ ஐரோப்பியர்கள் அப்படிங்கிறது தான் மேக்ஸ் முல்லருடைய ஆர்குமெண்ட். இங்க இருக்கிற பிராமணர்கள் பூர்வ ஐரோப்பியர்கள். அப்ப இங்க இருக்கிற பிராமணர்கள் தான் இவ்வளவு அறிவு சொத்தையும் இங்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த அறிவு சொத்து எங்கிருந்து வந்தது? இந்த கருப்பு மக்கள்கிட்ட இருந்து தான் வந்திருக்க முடியும் அப்படின்றப்போ இல்ல இந்த கருப்பு ஆட்கள் இல்ல இந்த கொஞ்சம் சிவப்பா இருக்கான்ல அவன் நம்மகிட்ட இருந்து வந்த ஆளுதான் ரொம்ப முன்னாடியே பிரிஞ்சு வந்துட்டான். அதனாலதான் நமக்கு தெரியாம போயிடுச்சு. அங்க பிரிஞ்சு போனவன் இந்த நம்மளுடைய ஆரிய சொத்தை பூரா பாதுகாத்து வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு சமாதானத்தை கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சமாதானம் காலனி ஆட்சியாளர்களுக்கும் சரி ஆய்வாளர்களுக்கும் சரி ரொம்ப வித்தியாசமா இருந்த போது அப்போ பிராமணர்கள் சொல்ற
பௌத்த விளக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெளிவா விளங்குச்சு. என்னன்னா அந்த காலத்துல இருந்ததுங்க, அதுக்கப்புறம் இந்தியனால பௌத்தமும் சரி மற்ற தத்துவ மரபுகளும் சரி அழிந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து எல்லாருமே எப்பவும் போல எல்லா மூட நம்பிக்கைகளும் கொண்டு இங்கே வந்து இயங்கி கொண்டிருந்தார்கள். இதுல கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறது நாங்க மட்டும்தான் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பாதுகாத்து வரலாற்று பூர்வமாகவும் சரி அல்லது தொங்கை பூர்வமாகவும் சரி இந்த ஞான மரபை காப்பாற்றி கொண்டிருக்கிறது நாங்க மட்டும்தான் அப்படின்னு. இது ஐரோப்பிய மேட்டுமைவாதத்துக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு. என்ன வசதியா இருந்துச்சுன்னா, சரி சரி இவங்க ரொம்ப புத்திசாலி இல்லை, இந்த புத்திசாலித்தனம் ஆரியத்திலிருந்து வந்தது. அதாவது இன்றைய ஐரோப்பியர்களுடைய பூர்வ ஐரோப்பியர்கள்ட்ட இருந்தது அந்த புத்திசாலித்தனம் வந்தது. இந்த தத்துவ மரபு எல்லாம் நம்மிடம் இருந்து வந்ததுதான். அது நம்ம இன்னைக்கு அதுக்கப்புறம் இடையில மறந்து போகணும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா இதனுடைய ஒரிஜினல் அல்லது ஆரிஜின் எங்க இருந்தது அப்படின்னா ஆரியர்கள்ட்ட இருந்துதான். பூர்வ ஐரோப்பியர்கள் தான் இந்த ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்துட்டு இந்த இந்திய மக்களுக்கு இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்கிற அல்லது திராணி இல்லை, அவர்களுடைய ஞான அளவு அல்லது புத்திசாலித்தனம் இதை இவ்வளவு பெரிய ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாமல் இருந்தது. அதனாலதான் இங்க வந்து பௌத்தமும் மற்ற சமணமும் சரி சாங்கியமும் சரி லோகாயுதமும் சரி எல்லாமே அழிந்து போயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணா. அது ரொம்ப வசதியா இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஞானத்திற்கு இவர்கள் எல்லாம் தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது, இதுல காலனி ஆட்சியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி ஒரு வகையில் தீர்ந்து போச்சு. ஏன்னா இந்த இந்தியர்களுக்கும் இந்த ஞானத்திற்கும் சம்மந்தம் இல்லை, வெளியில இருந்துதான் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதை நம்மால் தான் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானமாக இருந்தது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை. இங்க பௌத்தம் வந்து ஏற்கனவே அழிஞ்சு போச்சு, சமணம் அழிஞ்சு போச்சு, சாங்கியம் அழிஞ்சு போச்சு, சார்வகம் போச்சு, மீமாம்சம் போச்சு. இங்க இருந்தது எது அப்படின்னா இங்க வந்து சடங்குகள் மட்டும்தான் அந்த மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கிறது. மூட நம்பிக்கைகள்னு சொல்லிக்கிறது சடங்குகள் மட்டும்தான் இங்க வந்து இவர்களிடம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனங்கிறது காலனிய மனதிற்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இதுல பக்கத்திலேயே இருந்துட்டு கூலர் காஞ்சது யாருன்னா பிராமணியம். பிராமணியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமா ஆமா நாங்க தான் கொண்டு வந்தோம் இந்த ஞான மரபை எல்லாம், நாங்க இந்த மக்களோடு எங்களுக்கு எந்த விதமான ஸ்நான திருப்தியும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, இவர்கள் வேறு நாங்கள் வேறு, நாங்க தான் இந்த எழுத்து மரபை எல்லாம் காப்பாற்றி வைத்திருக்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய வேத மரபுக்கு எதிராக உருவானதான் பௌத்த மதம். இப்ப பூர்வத்துல எது இருந்தது அப்படின்னு கிளைம் பண்ணாங்கன்னா பூர்வத்தில் வேதம் இருந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு ஒரு அடிப்படையான பிராமணிய வாதம் தான் இது. இந்த சிந்து வெளின்னா அவங்க சரஸ்வதியை கண்டுபிடிப்பாங்க, இல்ல ஆரம்பத்திலே இருந்த நதி வந்து சரஸ்வதி நதி. இது வந்து ஒரு பிராமணிக்கல் டயலாக் இப்படிதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு முன்னாடி எதையாவது சொல்ல முடியும். இந்த நேரத்துலதான் உங்களுக்கு வந்து அயோத்திதாசர் பௌத்தம்னு பேச ஆரம்பிக்கிறார். பௌத்தம்னு பேச ஆரம்பிக்கும் போது அயோத்திதாசருடைய பௌத்தத்தை அவர் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அயோத்திதாசர் தன்னுடைய பௌத்தத்தை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டில் இந்த மக்கள், வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்குள் சமாதானத்திற்காக கண்டுபிடித்த நெறி பௌத்தம் அப்படின்றார். அதான் இந்திர தேசம். அவர் இந்திர தேசம், இந்திய தேசம்ங்கிறது இந்திர தேசமாக ஏன் மாற்றப்பட்டதுன்னா, இங்க உள்ள அவ்வளவு சமூக குழுக்களும் தங்களுக்குள்ளே போராடி முட்டி மோதி சண்டைப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த சண்டையின் கோரத்தை தாங்காது அல்லது அதனுடைய வெக்கையை தாங்காது அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு அறத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த அறம் தான் பௌத்தம். அந்த அறத்தை போதித்தவன் தான் இந்திரன், அவன் தான் புத்தன். சோ இங்கே வந்து ஒரு பௌத்தம் அப்படிங்கிறது இந்த மண்ணில் உருவான ஒரு அறநெறி அப்படிங்கிறதுல இருந்துதான் அவருடைய பௌத்தம் அந்த இந்திர தேச சரித்திரம் முதல் வரியை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் வந்து காலனியம் தன்னுடைய வசதிக்காக இந்திய மதங்களை பற்றி கட்டமைத்து வைத்த 2 புராணங்களை அடிக்க ஆரம்பிக்கிறார். ஒண்ணு வந்து அவர்கள் ஆரியர்களிலிருந்து வந்த ஒரு வேதம் தான் அப்படிங்கிறத இல்லைங்கிறார். ரெண்டாவது வந்து பிராமணர்கள் தான் இந்த அவ்வளவு அறிவு மரபுக்கும் சொந்தம் கொண்டாடி இருந்தவர்கள், அவர்கள்ட்ட இருந்து தான் அந்த அறிவு மரபு வந்தது அப்படிங்கிறத சுத்தமா மறுக்கிறார். இங்கே பிராமணர்கள் வருகைக்கு முன்பே இங்க வந்து இந்திரம் அப்படிங்கிற ஐந்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய அறம் வந்து இங்கே செழித்து இருந்தது. அவர் இந்திர தேச சரித்திரம் அப்படிங்கிறத ஒரு ஆன்டி கொலோனியல் ஹிஸ்டரின்னு தான் வாசிக்கணும். இன்னைக்கு ஒரு கலோனியல் ஹிஸ்டரி இங்க வந்து உருவாக்கி வைத்துட்டு எதிரான
ஒரு ஆன்டி கலோனியல் ஹிஸ்டரி வந்து கிரியேட் பண்றாரு. ஸ்டீவன் கிங்கோட அந்த புத்தகம் வந்து இது ரொம்ப தெளிவா, அயோத்திதாசர் பத்தி அவருக்கு தெரியல, ஆனா ரொம்ப தெளிவா இதை வந்து அடையாளப்படுத்துறது என்ன அப்படின்னா, அந்த காலனியம் எவ்வாறு இந்திய மதங்களை கற்பனை செய்தது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. அப்ப காலனியம் இந்திய மரபை கற்பனை செய்யும் போது அது ஒரு கட்டத்துல இந்தியர்களுக்கு எந்த புத்திசாலித்தனமும் இல்ல, அது வந்து ஆரிய புத்திசாலித்தனத்துல இருந்துதான் இவ்வளவு தத்துவமரபும் வந்ததுன்னு சொல்லிக்குது. ரெண்டாவது, புத்தர் அப்படிங்கிற நபர் எப்படியா கிரியேட் பண்ணாரு, இந்த மக்கள்கிட்ட இருந்து எப்படி கிரியேட் ஆயிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பிராமணியர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஒரிஜினல் இல்லைங்க, அவர் எங்களுக்கு எதிர் மறுவினையாக ஒரு ரியாக்ஷனரி, அவர் எங்களுக்கான மறுவினையாக உருவானார், எங்களுடைய சீர்திருத்தவாதி. எப்படி அப்படின்னு கேட்டப்போதான் அவங்க வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஆளை ரெஃபர் பண்ணாங்க, மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி. கிறிஸ்தவ மதத்துல எப்படி வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஒரு ரெவல்யூஷனரியாக அதனுடைய அந்த கிளர்ச்சியை எதிர்த்து எப்படி வந்து பொதுமக்கள் மத்தியில இருந்து ஒரு உருவாச்சோ, அதே மாதிரி இங்கு உள்ள வேதத்தில் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு எதிரான ஒரு குரல் ஒரு மார்ட்டின் லூதர் கிங் உருவானாரு. அந்த மார்ட்டின் லூதர் கிங் தான் புத்தர். அப்போ உங்ககிட்ட இருக்கிறது இல்ல மார்ட்டின் லூதர் கிங்னு ஒருத்தர், அதே மாதிரியான ஒரு வேல்யூ தான் அந்த புத்தருக்கு வரும் அப்படின்னு சொன்னப்பதான் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் எதிராக தான் புத்தர் அயோத்திதாசர் எதை கட்டமைக்க ஆரம்பிக்கிறாருன்னா அவருடைய பூர்வ பௌத்தம் அப்படிங்கிறத கட்டமைக்க. இப்போ புத்தர் வந்து காலத்தின் பின்னாடி கொண்டு போய் தள்ளுறதுக்கு காரணம் தான் அயோத்திதாசருக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேள்விக்குட்படுத்துறோம். அவர் வந்து புத்தருடைய காலகட்டத்தை எங்க கொண்டு போய் தள்ளுறாருன்னா கிமு 3000 கொண்டு போயிறாரு. அது மணிமேகலை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த காலகட்டத்தை பின்னாடி ரொம்ப பின்னாடி கொண்டு போய் தள்ளிடுறாரு. அது வந்து இன்னைக்கு வரலாற்று பூர்வமாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு பெரிய அது அயோத்திதாசர் மீது சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. அவர் வந்து எதை நாம கற்பனை பண்ண முடியாத விஷயங்களை எல்லாம் வரலாறுன்னு சொல்றாருன்னு, அது அப்படி ஒண்ணு இது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஆரிய வருகைக்கு முன்னாடி புத்தர் வந்துட்டாரு அப்படிங்கறத அவருக்கு வந்து சொல்ல வேண்டிய பெரிய பெரிய நெருக்கடி இருந்தது. ஏன் இந்த நெருக்கடியை அவர் வந்து ஃபீல் பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஆல்காட்டும் சரி, மற்றவர்களும் பிளாவர்ஸ்கியும் சரி, மேக்ஸ் முல்லரும் சரி, இவர்கள் அவ்வளவு பேரும் கட்டமைக்கிற இந்த பௌத்தம் இருக்கு இல்லையா, அந்த பௌத்தம் வந்து பௌத்தத்தை ஒரு மறுமொழியாக கட்டமைக்கிறது, வேதத்திற்கான மறுமொழியாக எதிர்வினையாக கட்டமைக்கிறது அப்படிங்கறத அயோத்திதாசர் ஒத்துக்கவே இல்லை. சோ இந்த விவாதம் தான் அயோத்திதாசரை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுகிறது அப்படின்னு கேட்டா, அவர் வந்து தொடர்ச்சியாக பௌத்தத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் நிற்கிறார். அப்ப பௌத்தத்தை அவர் வந்து என்ன சொல்கிறார், என்ன மாதிரியாக கற்பனை செய்கிறார் அப்படின்னா, பௌத்தம் இங்கே ஏற்கனவே நிலவி வந்த ஒரு அறம், இதுக்கு வந்து வெளியிலிருந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, இங்கு உள்ள மக்களே, இங்கு இருந்த வாழ்ந்த சமூகங்களே தங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்ட மதம் அல்லது தங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்ட ஒரு சமயம். அப்ப இந்த பௌத்தத்தை காலி பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறமாக உங்களுக்கு பிராமணர்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ பிராமணர்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கும் போது அவர் கற்பனை பண்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா பூர்வ பௌத்தர்னு ஒண்ணு. இதுல பிராமணர்கள் தங்களை வந்து மேன்மையாக கருதி கொண்டுக்கிறதுக்கு ஒரு பிராமண மேலாதிக்கம் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு பிராமண மென்டாலிட்டி ஒண்ணு. அவங்க வந்து இந்த சாதாரண மனிதர்களோட என்றைக்குமே உரையாடல் வைத்துக் கொண்டதான் அவங்களுடைய எந்த புராணமும் சொல்லாது. பிராமணர்கள் தங்களுடைய எதிரியை கூட கடவுளாகத்தான் நினைச்சுக்குவாங்க. புத்தர்கள் அவங்களுக்கு எதிரியாக இருக்க முடியும், வேற சாதாரண நபர்கள்லாம் பிராமணர்களை எதிர்க்க முடியாது. இதை உடைக்கிறது தான் அயோத்திதாசருடைய மிக முக்கியமான வேலை. அவர் புத்தர்களையும் பிராமணர்களையும் தனித்தனியாக வரலாற்றுல பிரிச்சுட்டு பிராமணர்களுக்கு எதிரான நின்றவர்கள் யாருன்னு கேட்டா பூர்வ புத்தர்கள்னு சொன்னார், புத்தருடைய வழிவந்தவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப பூர்வ பௌத்தம் அப்படிங்கிறது அயோத்திதாசருடைய சிந்தனையின்படி, அயோத்திதாசருடைய விளக்கத்தின்படி பூர்வ பௌத்தம் அப்படிங்கிறது பிராமண தொன்மமாக்களுக்கு, பிராமணர்கள் தங்களை பற்றி ஒரு புராணம் உருவாக்கினாங்கல்ல, பிராமணர்கள் தங்களை பற்றி ஒரு தொன்மத்தை கட்டமைத்தார்கள் இல்லையா, அந்த தொன்மத்திற்கு எதிரான வரலாறாக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அயோத்திதாசருடைய பூர்வ பௌத்தம்ங்கிறது தொன்மம் இல்ல, அது வரலாறு. அதுல வந்து நிஜமான கதாபாத்திரங்கள் இருக்கு. பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு சாதியும், அதுக்கப்புறம் பறைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ பௌத்தர்கள்ங்கிற ஒரு சாதியும், ரெண்டு சாதியும் முட்டிக்கிட்டதுதான் உங்களுக்கு வந்து இந்த பூர்வ பௌத்தத்தினுடைய சிந்தனையாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது வந்து
ஸ்டாலினுடைய புத்தகத்துல அவர் சொல்ற அந்த தொன்மமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கறதுக்கு காரணம், அது வந்து மித் இல்ல. அயோத்திதாசர் உருவாக்கின அந்த பூர்வோக்தம்ங்கிறது ஒரு புராணம் இல்ல, அது தொன்மம் இல்ல, அது வரலாறு. அதுதான் இந்திர தேசத்துல வருது. அது வந்து ஒரு ஒரு வேதமோ அல்லது ஆதி வேதம் மாதிரியாகவோ அல்லது ஒரு இன்னொரு புராண கதையாகவோ அயோத்திதாசர் அதை கிளைம் பண்ணவே இல்லை. அயோத்திதாசர் அது என்னன்னு கிளைம் பண்றாருன்னா அது ஒரு வரலாறுன்னு கிளைம் பண்றாரு. அது கடவுள்கள் யாருமே வரலங்க. எந்த விதமான கதாபாத்திரங்களும் கடவுள் கதாபாத்திரங்கள் அங்க இல்லவே இல்லை. நீங்க அரூப கதாபாத்திரங்களும் இல்லை. அங்க வந்து நிஜமான மனிதர்களை காட்டுறாரு. இந்த நிஜமான மனிதர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் முன்னாடி அயோத்திதாசருக்கு முன்னாடி அந்த சமூகத்தில் வழங்கி வந்த மிக முக்கியமான ஒரு கதை, ஒரு நாட்டுப்புற கதை அல்லது வந்து ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு பழமுறுப்பு கதை, சாதியின் தோற்றம் பத்தி பேசக்கூடிய ஒரு கதை இருக்கு. அந்த கதைக்கு பேர் வந்து என் தம்பி பாப்பாங்கிற கதை. எப்படி நீங்க எல்லாம் பறையர்கள் ஆயிட்டீங்க, எப்படி வந்து தீண்டத்தகாதவர்களாக மாற்றப்பட்டீங்க, எப்படி வந்து தாழ்த்தப்பட்டு ஆனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்மொழி ஆதாரமாக ஒரு கதை சொல்லப்படுறாரு பறையர் சமூகத்துக்கு மத்தியில. அந்த கதை என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் எப்படி பறையராக்க மாற்றப்பட்டேன் அப்படிங்கிறது மட்டும் சொல்ல, நான் பறையரான நேரத்துல இன்னொருத்த எப்படி பிராமணன் ஆனா அப்படிங்கிறதையும் சொல்லுது. அப்ப பறையரும் பிராமணரும் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். இதைத்தான் அயோத்திதாசர் இங்க வந்து சொல்றாரு. எப்படி வேஷ பிராமணர்கள் உருவானார்கள், எப்படி வந்து பூர்வ உத்தர்கள் பறையர்களாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு வாய்மொழி கதை அங்க ஏற்கனவே அந்த சமூகத்துல மரபு வழியாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு வாய்மொழி கதையை இவர் வந்து பழமரபு கதையாக அல்லது வரலாற்று கதையாக உருமாற்றம் செய்கிற வேலையைத்தான் அந்த இந்திர தேச சரித்திரத்தில் செய்கிறார். அயோத்திதாசர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தது என்ன, செய்து கொண்டிருந்தது என்ன அப்படின்னா ஒரு வரலாற்று உருவாக்கம் தானே ஒழிய அது தொன்மமாக்கல் இல்லை. தொன்மமாக்கலுக்கு எதிரான ஒரு வேலையை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம கருதணும். அப்ப இந்த தொன்மமாக்கல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த தொன்மமாக்கலுக்கு எதிரான ஒரு வரலாற்று உருவாக்கத்தை, இந்த வரலாற்று உருவாக்கத்துல நிறைய கோளாறுகள் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல நீங்க இது வந்து வரலாற்று பூர்வமாக சரியா, இதுக்கு என்ன கல்வெட்டு இருக்கிறது அல்லது இதுக்கு எந்த ஆதாரம் இருக்கிறது, எந்த நூல் இருக்கிறது அப்படின்னு கேட்டா எதையுமே சொல்றதுக்கு வழி இல்லை. ஆனா அயோத்திதாசர் அந்த நேரத்திலையும் ஒரு நூலை சொல்றாரு. அந்த நூல் தான் நாரதிய புராண சங்கை தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். அந்த நூலை நான் படிச்சேன், ஆனா அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனா அந்த நூல் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அந்த நூலை நாரதிய புராண சங்கை தெளிவுங்கிற நூலை எழுதியவர்கள் 2 பேருன்னு சொல்றாரு. வஜ்ரசூச்சின்னு ஒருத்தர், அஸ்வகோஷர்னு ஒருத்தர். வஜ்ரசூச்சியும் வஜ்ரசூதரும் அஸ்வகோசரும் எழுதிய நாரதிய புராண சங்கை தெளிவு என்கின்ற ஒரு செய்யுளை நான் படிக்க நேர்ந்தது அப்படின்னு அயோத்திதாசர் எழுதுறாரு. அதற்கு அப்புறமாக அந்த நூல் வந்து எனக்கு கிடைக்கவில்லை, அது காணாம போயிடுச்சுன்னு. இதை வந்து கேள்வி பேசுறவங்க உடனே இது அயோத்திதாசர் மேல முதல் கேள்வி இதுதான் வைக்கப்பட்டது. 2003 என்னுடைய புத்தகம் வந்தப்போ ஆமாக்ஸ் எழுதின முதல் விமர்சனம் இதுதான். நாரதிய புராண சங்கை தெளிவுன்னு ஒரு புத்தகத்தை, கற்பனையான புத்தகத்தை அயோத்திதாசர் சொல்றாரு. அவருடைய வேஷ பிராமணர் அப்படிங்கிற சிந்தனையும் சரி, பூர்வ பௌத்தர் அப்படிங்கிற சிந்தனையும் சரி, அந்த நாரதிய புராண சங்கை தெளிவுங்கிற அந்த புத்தகத்திலிருந்து தான் உருவாகுது. அதை அவரால் காட்ட முடியவில்லை. ஒரு கற்பனையான புத்தகம், இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை அப்படிங்கிறது தான் தமிழ்ல வைக்கப்பட்ட முதல் விமர்சனம். 2வது விமர்சனம் தான் உங்களுக்கு வந்து அருந்ததியர் வந்து கேவலமா பேசுறாரு அப்படின்றது. ஆனா நாரதிய புராண சங்கை தெளிவு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமாக இந்த வஜ்ரசூதரும் அஸ்வகோசரும்னு 2 பேரை சொல்றாருல, அஸ்வகோசர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்கு பேரு வஜ்ரசூச்சி. அந்த புத்தகம் கிடைக்குது இன்னைக்கு. அஸ்வகோசர் எழுதுற புத்தகத்துக்கு பேரு வஜ்ரசூச்சி. வஜ்ரசூச்சின்னா வைர ஊசின்னு பேரு. வைர ஊசி எதுக்கு அப்படின்னா வைரத்தை வெட்டுவதற்கு வைர ஊசி அப்படிங்கிறது. பிராமணர்களை அல்லது பிராமணியத்தை அல்லது பிராமண கோட்பாடுகளை ஒரு மாதிரி விமர்சிக்கக்கூடிய புத்தகம் தான் அந்த வஜ்ரசூச்சிங்கிறது. அஸ்வகோசர் எழுதுனது இன்னைக்கு கிடைக்குது. அதுல வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நீ உன்னை பிராமணன் சொல்லிக்கிறிய, நீ எப்படி பிராமணன்? நீ வந்து தலையில இருந்து பிறந்தேன்னு சொல்றிய, நீ எப்படி தலையில இருந்து பிறந்திருக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு பெரியாருடைய கேள்விகள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பெரியார் வந்து கேட்கிற கேள்விகள்னு. இந்த கேள்விகளை பூரா யாரு கேட்டிருக்கா அப்படின்னா அஸ்வகோசர் கேட்டிருக்காரு வஜ்ரசூச்சிங்கிற நூல்ல. நீங்க வந்து நிறைய பேர் வந்து மானுடைய வயிற்றுல பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கான். அது உங்களுக்கு செம்படவ பெண் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கான். இவங்க அவ்வளவு பேரும் தான் உங்களுக்கு வந்து பெரிய வேதத்தை கொண்டு வந்தவர்கள்னு சொல்றீங்க. அப்போ பிராமணர்கள்ட்ட இருந்து வரவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அதுல இருக்கு.
தொடர்ச்சியாக அந்த வஜ்ர சூச்சி என்ன பேசுது அப்படின்னா, பிராமணர்கள் என்னென்னலாம் கிளைம் பண்றாங்களோ அவ்வளத்தையும் மகாபாரத துணை கொண்டும் வேதம் துணை கொண்டும் அவங்க சொல்ற வேதம் துணை கொண்டும் இது அவ்வளத்தையும் வந்து மறுத்து பேசிட்டு இருக்கு. இந்த நூல் வஜ்ர சூச்சின்னு சொல்லப்படுது. இது வந்து சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கு. இது வந்து தமிழ்ல இதனுடைய விளக்க நூல் நாரதிய புராண சங்க தெளிவா இருக்கலாம், தழுவல் நூலாக இருக்கலாம், இது இருக்கலாம் தான், ஒரு சந்தேகம். இந்த நூலை அயோத்திதாசர் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது வாசித்திருக்கலாம். அது யார் எழுதுனதுங்கிறது தெரியாம வஜ்ர சூதர் அஸ்வகோசர்னு 2 பேரும் சேர்ந்து எழுதின புத்தகம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இதை இந்த 2 பேர்லயும் ஒருத்தர் எழுதுன இன்னொரு புத்தக பேரு இது. அப்ப நாரதிய புராண சந்தை தெளிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆன்டி பிராமின் டயலாக் வந்து இங்க ஓடிக்கொண்டிருந்தது இந்திய மரபுல தொடர்ந்து. அதாவது பிராமணர்கள் தங்களை பற்றி மேன்மையாக சொல்லி கொண்டிருந்த எதையும் இங்கே கண்மூடி நம்பிக்கொண்டிருந்தது இந்த சமூகம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. அவர்களை தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் கற்பனை செய்கிற ஒவ்வொரு துன்பத்தையும் தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய பாரம்பரியத்துல தான் அயோத்திதாசர் வந்து சேர்றாரு. அப்ப அயோத்திதாசர்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்டி பிராமின் டயலாக் இருக்கு இல்லையா, அந்த டயலாக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நாம இன்னைக்கு வந்து இப்ப இந்த பிரச்சனை தான் அயோத்திதாசர் மீது பெரிய அபவாதமாக இங்க உருவாக்கி காட்டுது. என்ன அப்படின்னா, அயோத்திதாசர் பிராமண எதிர்ப்பை கொண்டிருந்தார், அவர் பெரியாருக்கு முந்தையதாக பிராமண எதிர்ப்பை பேசினார் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அயோத்திதாசருக்கு முன்னாடியும் இந்த பிராமண எதிர்ப்பு இருந்ததுன்னு நிரூபிக்கப்படுகிறது தான் இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. திராவிட இயக்க நண்பர்கள் அவ்வளவு பேரும் அயோத்திதாசர் மீது கொடும் வெறியோடு எதுக்கு திரிகிறார்கள் அப்படின்னா, அவர் வந்து பெரியாரை இங்க நம்பிக்கொண்டு இருக்கணும், அவர் ஒரு சுயம்பு மாதிரி திடீர்னு அவர் ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி உருவானார்னு. அப்படி இல்லை. இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் ஆன்டி பிராமின் யோசனைங்கிறது தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத அயோத்திதாசர் ஏற்றுக்கொண்டால் அயோத்திதாசருடைய எழுத்துக்களை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முடியும். அது பெரியாருடைய அந்த பிம்பு உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய எதிராக நின்று கொண்டு இருக்கிறதுங்கிறதுதான் பிரச்சனை. அப்ப அயோத்திதாசர் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, இங்கே இந்த சமூகத்தில் ஓடிக்கொண்டிருந்த மிக முக்கியமான பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து வரலாற்று பூர்வமாக இங்க நிரூபித்து காட்டுகிறார். அதுல என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்னா, பூர்வ பௌத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒரு கற்பனை செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பறையர் சமூகத்துக்குள்ள சொல்லப்பட்டு வந்த இந்த கதை, என் தம்பி பாப்பான் அப்படிங்கிற கதை. ஒரு சின்ன மொழி விளையாட்டுனால இது அவ்வளவு நடந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான். மொழியின் மூலமாக இந்த அத்தனை விஷயங்களும் இங்கே வந்து கற்பனை செய்யப்பட்டன அப்படிங்கிறது தான். ஒரு அண்ணன் தம்பி, அதான் அந்த கதை, அந்த என் தம்பி பாப்பாங்கிற சொல்லக்கூடிய கதை தான். ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் வந்து திரகாத்திரமானவன், தம்பி வந்து ஒரு மாதிரி நோஞ்சாம் மாதிரி. 2 பேரும் காலையில எந்திரிச்சு வயக்காட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கோயில்ல போய் பூஜை பண்ணுவாங்க. இவங்க பூஜை பண்றதை பாக்குறதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. சரி, இவங்க டெய்லி வந்து பூஜை பண்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது கோயில் வாசல்ல செத்த மாடு, ஏதோ ஒரு மிருகமோ ஏதோ வந்து இழுத்து போட்டு, நாயோ ஏதோ செத்த மாட்டினுடைய துண்டங்கள் கோயில் முன்னாடி கிடக்குது. அண்ணன் பார்த்துட்டு, கோயில் முன்னாடி இப்படி கிடக்குதே அப்படின்ட்டு பூஜை பண்றதுக்கு முன்னாடி பூஜையை பாக்குறதுக்கு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம், ஊர்க்காரங்க எல்லாம். இது ரொம்ப அசிங்கமா இருக்கு, நாரா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முதல்ல தூரம் எடுத்து அப்புறப்படுத்திடலான்னு அதை அப்புறப்படுத்த போறாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க, நாங்க எதுக்கு வந்திருக்கோம், நீ வந்து இதை கிளீன் பண்றதை பாக்குறதுக்கா வந்திருக்கோம், நீ பூஜை செய்த, பூஜையை பார்த்துட்டு வேலைக்கு போலான்னு வந்திருக்கோம், பூஜை பண்ணாம இதை போய் பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணனுக்கு பயங்கர கோபமாச்சு. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இதை வந்து நீ செஞ்சிருக்கணும், ஊரே நாறிட்டு இருக்கு, இது வந்து ஊருக்கு நடுவுல கிடக்குது, நீ செஞ்சிருக்கணும், செய்ய போற என்னையும் தடுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் வந்து திருப்பியும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து பூஜை ஏரியா பாப்பா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சு கேட்கிறாங்க. அப்பா அவர் சொன்ன வார்த்தை, என் தம்பி பாப்பான் அப்படின்னு கேட்டாரு. அதுல இருந்து இந்த சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்களாம், சோ அவர் தம்பி பாப்பான், அவர் வந்து பூஜை வேலை பார்ப்பாரு, இவர் வந்து வேலை வந்து இந்த செத்த மாட்டை எடுக்கிறது. இதுல இருந்து இவர்கள் அண்ணனுடைய வழித்தோன்றர்கள் செத்த மாட்டை எடுக்கிறவர்களாகவும் தம்பியினுடைய வழித்தோன்றர்கள் பிராமணர்களாகவும் மாற்றப்பட்டார்கள்னு ஒரு கதை வாய்மொழியாக பறையர் சமூகத்துல வழங்கிட்டே இருக்கு. இதை நிறைய ஆய்வாளர்கள் இதை வந்து தொகுத்து புத்தகமாகவே எழுதியிருக்காங்க. ராபர்ட் காலியல்னு ஒருத்தர் ரொம்ப முக்கியமா இதனுடைய 5-6 வெர்ஷன்ல கலெக்ட் பண்ணி போட்டிருக்காரு.
டேவிட் மோசேங்கிறவரும் இன்னொரு இதனுடைய வெர்ஷன்ஸ் அவ்வளத்தையும் இந்த மாதிரியான வாய்மொழி கதை. இந்த கதையினுடைய வரலாற்று பூர்வமான கற்பனை தான் பூர்வ பௌத்தன். பூர்வ பௌத்தன் அப்படிங்கிறது எப்படி ஒரு நபர் பறையராக மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான். அப்ப இது வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்தது. அது தொன்மமாக்கல்னு சொல்றதுக்குன்னா தொன்மத்துக்கு எதிராக இங்கே ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு விதமான கற்பனையான கதைக்கு எதிராக ஒரு வரலாற்றை முன்வைக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது. அந்த வரலாறு அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய சமூகத்தில் வழங்கி வந்திருக்கிற வாய்மொழி கதையிலிருந்து உருவாகக்கூடிய வரலாறு. நீங்க வாய்மொழி வரலாறுன்னே சொல்லிக்கோங்க, ஓரல் ஹிஸ்டரினே சொல்லிக்கோங்க. இன்னைக்கு ஓரல் ஹிஸ்டரி ஒரு மெத்தடாலஜி. ஏராளமான ஆப்பிரிக்க சமூகங்களுடைய வரலாறு இந்த மாதிரியான வாய்மொழி கதைகளிலிருந்து தான் கட்டமைக்கப்படுகிறது. இதனாலதான் அயோத்திதாசரை நாட்டுப்புறவியல் நாட்டார் வழக்காட்சிகள் ஆய்வு மையம் வெளியிட்டதுன்னு நம்ம இதுக்கு இன்னொரு காரணமாக சொன்னோம். ஏன்னா வாய்மொழி வரலாற்றை மிக முக்கியமாக செய்து காட்டியவர் யாருன்னா அயோத்திதாசர் தான். அப்ப அயோத்திதாசருடைய பௌத்த உரையாடல் இருக்கு இல்லையா, அந்த பௌத்த உரையாடல் உங்களுக்கு ஒரு காலனிய எதிர்ப்பு உரையாடலாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதை நாம விளங்கிக்கிட்டாதான் அயோத்திதாசருடைய இம்பார்ட்டன்ஸ் விளங்க ஆரம்பிக்கும். அயோத்திதாசர் தனியாக புலம்பிக் கொண்டிருந்த ஒரு நபர் மாதிரியே தோணும். ஆனா அவர் உங்களுக்கு சமகாலத்துல இங்க உருவாக்கி வந்த ஒரு தமிழ் அறிவுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் எதிர்வினையாற்றி இருக்கிறார். அவர் காலனிய ஆய்வாளர்களுக்கும் எதிர்வினையாற்றி இருக்கிறார். அப்போ அயோத்திதாசருடைய இந்த ஒரு இன்டெலிஜிபிலிட்டி அல்லது அவருடைய ஒரு ஜெனியூனிட்டி என்ன அப்படின்னா, அவர் இந்த பௌத்தத்தை இந்த மக்கள்கிட்ட இருக்கிறதாக அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தேவை இருந்தது. அப்ப பௌத்தம் ஒரு பெரிய கற்பனையும் அப்படிங்கிறது இல்லை, அது ஒரு ஏடுகளுக்கு உள்ள இருந்தது இல்லை, அல்லது ஒரு கல்வியாளர்களுக்கு உள்ள இருந்தது இல்லை, திணை பள்ளிக்கூடங்களில் மட்டும் பௌத்தத்தை சொல்லி வந்தார்கள் அப்படிங்கிறதுல அவர் திருப்தி அடையல. அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, இன்னொரு பக்கத்துல இந்த பௌத்தத்தினுடைய சுவடுகள் இன்னைக்கு உள்ள சமூகத்துல இன்னைக்கு உள்ள பண்பாட்டுல எந்தெந்த சடங்குகள் எல்லாம் இருக்கு, எந்தெந்த திருவிழாக்கள் எல்லாம் இருக்கு, எந்தெந்த ஒரு சாதாரணமான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கு, எந்தெந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள்ல இருக்கு, அதுவும் ஈமச்சடங்குகள்ல மிக முக்கியமாக ஏன் இதை செய்யறோம், ஏன் கருவை எடுத்துட்டு போறோம், ஏன் மொட்டை அடிச்சுக்கிறோம், ஏன் தீச்சட்டி எடுத்துட்டு போறோம், இது ஒவ்வொன்றையும் நுனியினுடைய பார்த்து ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விளக்கம் பௌத்த விளக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதா முக்கியம். இப்போ அயோத்திதாசர் கட்டமைக்கிற இந்த பௌத்தம் இருக்கு இல்லையா, ஒரு பக்கத்துல அவர் பூர்வ பௌத்தன் ஒரு கதாபாத்திரத்தை வரலாற்று பூர்வமாக நிரூபிக்க ஆரம்பிக்கிறார். அதுலதான் வேஷ பிராமணர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் உருவாக ஆரம்பிக்குது. சோ வரலாற்றுல ரெண்டு மிக முக்கியமான கதாபாத்திரங்களை உருவாக்குற அதே நேரத்துல இங்க மக்கள் மத்தியில இருக்கிற இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், விழாக்கள் அத்தனைக்கும், பண்டிகைகள் அத்தனைக்கும் இவர் கொடுக்கக்கூடிய இந்த பௌத்த விளக்கம் என்னவாக மாற்ற ஆரம்பிக்கிறதுன்னா, அப்ப எழுத்து சமூகத்துல மட்டும் இல்ல, வாய்மொழி சமூகத்திலையும் பௌத்தம் ஊடுருவி இருந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் நமக்கு தலை போன எல்லா முனி சிலைகளையும் திருப்பி திருப்பி காட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அயோத்திதாசருடைய இன்னொரு ஆர்குமெண்ட் என்னவாக இருந்தது, பௌத்தம் சம்பந்தமான ஆர்குமெண்ட் என்னவாக இருந்ததுன்னா, இந்த பௌத்தம் அறிவாளிகளின், இந்த நாட்டின் அறிவாளிகளின் மதமாக மட்டும் இல்ல, சாமானியர்களின் மதமாகவும் இருந்தது அப்படிங்கிறது. அனகாரிக தம்மபாலா இதைத்தான் எதிர்த்தார். பௌத்தத்தை வில்லேஜ் புத்திசம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா வில்லேஜ் புத்திசம் அப்படிங்கிற அந்த குரல் அது யார் சொன்னாங்கிறதெல்லாம் அனகாரிக தம்மபாலா பேரை கூட மென்ஷன் பண்ணல. ஆனா வில்லேஜ் புத்திசம் அப்படிங்கிறத யார் கட்டமைத்து காட்டுகிறார் அப்படின்னு கேட்டா, ஒரு நாட்டுப்புற பௌத்தத்தை அல்லது மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பௌத்தத்தை, அல்லது பௌத்தம் ஒரு சமூக வாழ்க்கையாக பண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யார் இங்க செய்து காட்டியது அப்படிங்கிறதுனா அயோத்திதாசர் தான். அயோத்திதாசருடைய மிக முக்கியமான நகர்வுகள் அப்படிங்கிறது இதுதான். இதை நீங்க நிரூபிக்க முடியுமா, பண்பாட்டுல இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அறிவியல் பூர்வமாக இது சரியா, இது உண்மைதானா அப்படின்லாம் கேட்கலாம். இது முதல்ல நான் பூர்வ பௌத்தன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை 2003 எழுதப்போ சுந்தரராமசாமி படிச்சுட்டு இதை கேட்டது இதுதான். என்ன கேட்டது இதுதான், இது இவ்வளவு ஈஸியா அதை நிரூபிச்சிட முடியுமா? இவ்வளவு ஈஸியா இது ஏற்கனவே சொல்லப்பட்ட அத்தனையும் இதை விட ஈஸியா நிரூபிக்கப்பட்டதுதாங்க. இந்திய வரலாறுன்னு சொல்லப்பட்ட அத்தனையும், பிராமண மேன்மைன்னு சொல்லப்பட்ட அத்தனையும் எந்த விதமான கேள்வியும் என்று இப்படிதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு.
ஆனா அயோத்திதாசர்ங்கிற ஒருத்தர் வந்த உடனே முதல்ல கேட்கிற எல்லாருடைய கேள்வியும் அதுதான், இது உண்மையா? இது இது இப்படி எல்லாம் சொல்லிட முடியுமா? இது இப்படி சொல்றதுக்கு சாத்தியமா? இவ்வளவு ஈஸியாவா? அப்போ இதை 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 உண்மைங்கிறத விட அயோத்திதாசர்கிட்ட நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா, அவர் என்ன மாதிரியான ஒரு உரையாடலை தனக்குள்ளே உருவாக்கி வைத்திருந்தார் அப்படிங்கிறது தான். அவர் ரொம்ப எளிமையாக என்ன செஞ்சிருக்க முடியும் அப்படின்னா, இது பறையர்ல வள்ளுவர்னு ஒரு படிச்ச சாதி ஒண்ணு இருக்குங்க, படிச்ச குலம் ஒண்ணு இருக்கு, அந்த வள்ளுவர்கள்ல மட்டும்தான் நாங்க பௌத்தர்களா இருந்தோம், அவங்கதான் பூர்வ பௌத்தர்கள் ஒரு முடிவுக்கு ரொம்ப எளிமையாக வந்திருக்க முடியும். அப்படி வந்திருந்தார் அப்படின்னா அதை இன்னொரு மேட்டிமைவாதம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ரொம்ப தெளிவா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனா அவர் வள்ளுவர் தான், பறையர்லயே எழுத்தறிவு உண்ட ஒரு கிளையை சார்ந்தவர் தான். அந்த வள்ளுவர்கள் தான் தொடர்ச்சியாக 17 கீழ்கணக்கு நூல்களை பூரா தங்களுடைய வீடுகளில் பாதுகாத்து வைத்திருந்தார்கள், இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆனா அதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அது ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கும் விரிக்க ஆரம்பிக்கிறார். வள்ளுவர்கள் வீட்டுல ஓலைச்சுவடிகள், திருக்குறள் பாதுகாக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அது அவர்களுடைய சொத்து இல்லை, அது இந்த ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தின் சொத்துங்கிற அந்த விரிக்கிற பார்வை இருக்கு இல்லையா, இது அயோத்திதாசருக்கு ரொம்ப முக்கியமான பார்வை. இது பிராமணர்கள்ட்ட நடக்கல. பிராமணர்கள் தங்களுடைய கைவசம் இருந்த எல்லா ஓலைச்சுவடிகளுக்கும் தாங்களே சொந்தக்காரர்கள். அந்த வெளியே இருக்கிறவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது எல்லாமே நாங்க எங்களுக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு பணுவல்களுக்கும் நாங்க தான் சூத்திரதாரிகள், நாங்க தான் காரியதாரர்கள், நாங்க தான் முழுக்க முழுக்க சொந்தக்காரர்கள் அப்படின்னு. இது அயோத்திதாசர் நடக்கல. அயோத்திதாசர் தன்னிடம் இருந்த அத்தனை விஷயங்களும் இந்த ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தின் கல்வியாக அல்லது ஞானமாக விரிந்து யோசித்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அயோத்திதாசர் ஆய்வுகள்ல, அயோத்திதாசர் ஸ்காலர்ஷிப்னு சொல்றதுல ரொம்ப முக்கியமான கட்டம் இது. இந்த நகர்வுக்கு அயோத்திதாசர் சேரலன்னா இன்னைக்கு அயோத்திதாசர் பேசிட்டு இருக்கிறதுக்கான எந்த விதமான காரணம் இருக்காது. அதனாலதான் அவர் சொன்ன அந்த பௌத்தத்தை தமிழ் பௌத்தம்னு பேச சொல்லி அழைக்கிறோம். அது நாட்டுப்புற பௌத்தமோ, கிராமப்புற பௌத்தமோ, அல்லது பறையர் பௌத்தமோ, அல்லது வள்ளுவர் பௌத்தமோ இல்ல, அது தமிழ் பௌத்தம். ஏன்னா அப்படி ஒரு சின்ன குழு மட்டும் இந்த யோசனையை உருவாக்கி இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. வள்ளுவர்கள் இந்த உலகத்திலிருந்து தனியா எங்கேயோ ஒரு தனி தீவுல வாழ்ந்துட்டு இருக்கல, அவர்களிடமிருந்து தான் இந்த ஏடுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டன என்றாலும் இந்த ஏடுகளில் பாதுகாவலர்கள்னு வேணா அவங்கள சொல்லிக்கலாம். ஆனா இந்த ஏடுகளுக்கான காரணகாரியங்கள், இந்த ஏடுகளுக்கான உருவாக்கங்கள் எங்க இருந்திருக்க முடியும் அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்திருக்க முடியும். இது இந்த சமூகத்தின் ஏடு, இந்த சமூகத்தின் சொத்து. இந்த பார்வைதான் அயோத்திதாசரை நாம் இன்று கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணியாக நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப அயோத்திதாசரை மறுக்கக்கூடிய அத்தனை பேரும் எதை மறுக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பொதுமையாக்கலை மறுக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுவேன். இந்த வரலாற்று கண்ணோட்டத்தை மறுக்கிறார்கள். இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த வரலாற்று பூர்வமான தமிழ் சிந்தனையோட்டத்தை மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் அயோத்திதாசரை நாம திரும்ப திரும்ப இன்றைக்கும் நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில அயோத்திதாசர் பற்றியான இந்த உரையாடலை ஸ்டாலினுடைய புத்தகம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இளைஞர்களான நீங்க அயோத்திதாசரை வாசிக்கிறது, அதை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு வேலை. இந்திய அளவுல அல்லது உலக அளவுல நடக்கக்கூடிய நிறைய அயோத்திதாசர் ஆய்வுகள்ல நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதுல நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா அயோத்திதாசரை நம்புகன்னு கூப்பிடவே இல்லை. அது அயோத்திதாசர் நமக்கு எப்படி யோசிக்கக்கூடிய ஒரு தளத்தை அல்லது ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அயோத்திதாசர் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்க அதை ஹைபோதசிஸ் நினைச்சிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்கல. அதனாலதான் சொல்றோம், அயோத்திதாசர் ஸ்காலர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் அயோத்திதாசரையும் மறுக்கலாம், ஆனா அவர்கிட்ட செயல்பட்ட அந்த நீதியை மறுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அறிவுங்கிறது ஒரு தனி குழுவுக்கான ஒரு சொத்தாக இருக்க முடியுங்கிறத அவர் மறுத்தார். அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கான சொத்தாக தான் அறிவு உருவாயிருக்க முடியுங்கிறது அவருடைய அடிப்படையான அறமாகவும் நீதியாகவும் இருந்தது. அதை யாருமே மறுக்க முடியாது, அதை மறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் அந்த அடிப்படையில தான் அயோத்திதாசனுடைய ஸ்காலர்ஷிப் உருவாக ஆரம்பிக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்புக்குள்ள உங்க அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்று இந்த வாய்ப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.